ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாதுஷா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சக்கரை பாகுலாம் அப்சர்வ் ஆகி சாஃப்டாகவும் இருக்கும். இன்றைக்கி இதை நான் கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். இந்த சாஃப்ட் அண்ட் ஜூஸியான பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி சலிச்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வரும் ஸ்வீட்டு. இப்போ சலிச்சிக்கலாம். இப்போ சலிச்சாச்சு. இதோடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் புளிக்காம இருக்கணும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா வனஸ்பதி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிறப்போ இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டு மாதிரி இருக்கணும் பார்க்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் இப்படி பிடிச்சு பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். இப்போ இந்த மாதிரி வரலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு லைட்டாக பிசையுங்க. அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோன்னா நமக்கு உள்ள அந்த லேயராக வராது. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் சக்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சக்கரை கரெக்டாக இருக்கும். இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது நல்ல கலர் கொடுக்கும் பாதுஷாக்கு, அதுக்கு தான் சேர்க்குறோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம பாதுஷா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ 2 கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் போட்டிங்கன்னா சூப்பராக பாதுஷா ரெடி ஆகிடும். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் பாதுஷா பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக பாதுஷா ஷேப் வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லா பாதுஷாவும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பாதுஷாவும் ரெடி பண்ணி வச்சியாச்சு. இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியமான ஹீட்டில் இருக்கணும். இப்போ பாதுஷா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இல்லைனா வெளியே மட்டும் வெந்துட்டு உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இப்போ வெந்ததும் திருப்பி போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மீதி இருக்க பாதுஷாவும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை நல்லா கரைஞ்சி பாகு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. நல்லா ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் அரை ஸ்பூன் எலுமிச்சம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பாகு கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் எலுமிச்சம் ஜூஸ் சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லையா பாதுஷா, அதை சேர்த்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் இந்த சக்கரை பாகுலே ஊறட்டும். நல்லா முன்னாடி சைடு பின்னாடி சைடு திருப்பி போட்டு ஊற வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சக்கரை பாகுலாம் உள்ளே போய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கும் பாதுஷா. லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இந்த பாதுஷா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள். சக்கரை பாகு நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகி நல்ல ஜூஸியாக இருக்கும் உள்ள. இதை சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.